அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறுக்கன் கிறுக்கி. இல்லையே, வேறு ஏதோ படம் பேர் ஆச்சு. தலைவன் தலைவி. அதுதான் நான் கிறுக்கன் கிறுக்கின்னு சொல்லிட்டேன். இந்த படம் ஏன் எடுத்தானுங்கன்னே தெரில. பைத்தியக்காரனு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு பொழுது போல் என்ன பண்ணுறதுனே தெரில. மொபைலில் டேட்டா இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். மற்றபடி அது ஒரு குப்பை, ஒன்றுமே கிடையாது. அதில் சும்மா புருஷன் முன்னாடி அடிச்சுன்னு சாவாங்க. எல்லாருக்கிட்டே நடக்கிறது தானே இது. அதை வேறு காசு கொடுத்து பார்க்கணுமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்கணுமான்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அது வந்து டேக்அவே அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அடிச்சுப்பாங்க. அதுவும் விஜய் சேதுபதி ஐயோ கத்தி கத்தி தலைவலி வர வச்சுட்டான். யூஸ்வலாக எனக்கு தலைவலி வராது, ஒய்ஃபுங்க எல்லாத்தினாலும் கிடையாது, ஜென்ரலாகவே வராது. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அவன் கத்துறான் கத்தினே இருக்கான். எதுக்கு கத்துறான், என்ன கருமத்துக்கு கத்துறான்னு தெரில. கத்தி கத்தி தலைவலி வர வச்சிடறான். வேறு சொல்லும்படியாக ஒன்றுமே கிடையாது. அந்த பாட்டு ஒன்று நல்லாயிருக்கும், என்னடி சித்திரமே, அந்த ஒரு சாங்குக்காக இந்த படம் ஒர்த்து. அந்த பாட்டை மட்டும் யூடியூப்பில் பார்த்துட்டு போயிடுங்க. மற்றபடி படத்தை நீங்கள் வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லை அதில். டைம் பாஸும் ஆகாது, மைண்ட் ஃபக் ஒன்லி கம்மிங். வேறு ஒன்றும் கிடையாது அதில். வேறு என்ன சொல்கிற மாதிரி, யோகி பாபு இருக்கார், அவருக்கு பண்ணுற காமெடியெல்லாம் சிரிப்பே வர மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில. கிறுக்கன் கிறுக்கின்னு வச்சுருக்கலாம் படம் பேர். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வச்சுருங்க படம் பேர், நல்லாயிருக்கும். நித்யா மேனன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சமையல் அம்மாவை வேறு செஞ்சு விட்டானுங்க இதில். நன்றி, வணக்கம்.